ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அதை நான் வெறுக்கிறேன். அந்த மாதிரி பேசுறத நான் வெறுக்கிறேன். நான் இதை விட பெரிய சாவை சந்திச்ச இனத்தின் மகன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது. இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல. ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குதே ஒழிய அதை போய் பேசி இனி என்ன இருக்குது? போன உயிர் போனது தான். இது இனி வரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும். அவ்வளவு பொறுப்புணர்வோடு இயங்குவாங்களாங்கிறது சந்தேகம்தான். வேற ஏதாவது கேளுங்க, அதை விட்டுருங்க, வேற கேளுங்க. அதான் அது நாங்களே எங்க பிள்ளைகளே நிறைய அது கருத்து தெரிவிச்சு அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாசு வரைக்கும் போயிருக்கோம். எம்எல்ஏ அதுக்கு போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன கருத்துக்குத்தானே. 200க்கும் மேற்பட்ட வழக்கு என் மேல இருக்கிறதே மேடையில் நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டது தான். சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு, கருத்து சுதந்திரம் உள்ள நாடுன்ட்டு. அது இல்லை. ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சு தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறையை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமா இருக்காது. எங்களுக்கு ஒன்றும் வியூகம்லாம் இல்லை. மக்களுக்காக மக்களோடு நிற்போம். நாங்கள் போட்டிடுவோம். 234லையும் போட்டிடுவோம், எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம். எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் எங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்போம். எது சரியா இருக்கோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அவ்வளவுதானே. அது திமுக அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னை தான் சொல்லிச்சு. என்னை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நான் ரொம்ப கீழ்நிலையில ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த மகன். நான் ஒரு அடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெகுண்டெழுந்து வந்த ஒரு மகன். அது என் இனச்சாவிலிருந்து பிணக்குவியிலிருந்து பிறந்து வந்த மகன். அதை எதிர்கொள்ள முடியாம தான் என்னை 1.5 ஆண்டுகள் சிறைப்படுத்தி சிறையிலே வச்சு என் குரல் வலையை நெரிச்சு அதுக்கப்புறம் அப்ப இவனை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கும்போது நான் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்குகள் இவனுக்கு போயிடும் அங்க அப்படிங்கறதுனால இதை திட்டமிட்டு பரப்பினார். பிஜேபி ஆர்எஸ்எஸ், பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்ட்டு. அத என் மக்களும் உங்களுக்கு தெரியும் தானே. பிஜேபி சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துருப்பாங்க, சீமானுக்கு போட்டா சீமான் தானே வருவாங்கிற கேள்வி கூட என் மக்கள் எழுப்பவும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறவும் இல்லை. அதனால இப்ப 36 லட்சம் எனக்கு வாக்கு இருக்குன்னா அதுல 1 லட்சம் வாக்கு தான் இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது மொத்தமா அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமா திமுக அறுவடை செஞ்சிருது. ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது. சிறுபான்மைன்னு சொல்லுது, அதை இவங்க நம்புறாங்க. ஏன்னா சொல்றவங்க தான் ரொம்ப சிறுபான்மை, அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது. ஆனா உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. இவங்க வாக்குல தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்குது. அதை உணராம இவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாக்கை அறுவடை செய்யறதா. அப்ப நான் கேட்டேன், இப்ப பிஜேபின்னு பி டீம் ஏ டீம் ஒன்று இருக்கு, அது யாருன்னா அதான் திமுக. உங்களுக்கு புரியுதா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னா கை ஆர்எஸ்எஸ் திமுக தான். அதுக்கு ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அது 100 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ், இது 90 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் திமுக. அது தலைமையே சொல்லுது நாங்க 90 விழுக்காடு இந்துக்கள் தான். அது எங்களை தமிழரா பார்க்காது, சாதியா பார்க்கும், இல்லைன்னா மதமா பார்க்கும். உங்களுக்கு விளங்குதா?
இந்துன்னு சொல்லுது பாருங்க. 90 விழுக்காடு நாங்க தமிழர்னு சொல்ல முடியுதா? இந்துக்கள் தான் எங்க கட்சியிலேன்னு சொல்லுது. அப்ப வர்ற 10 விழுக்காடு தான் இஸ்லாமியங்கிறத இருக்கான் அந்த கட்சியிலே. இந்த சனம் நம்பிட்டால இது. அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு. இங்க இருக்கிற ஆயர்மார்கள், அந்த போதகர்களுடைய பொறுப்பு, அருள் இறை பணியாளர்களுடைய பொறுப்பு. அதுல எல்லாரும் நாங்க முடிஞ்ச வரை எடுத்து சொல்றோம். முன்னாடி இதை செய்யல. அப்ப உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு. அதனால சொல்றோம். இப்ப எதனால எனக்கு வாக்கு அளிக்கல அப்படிங்கறத நம்ம அவங்க தெளிவு வர வேண்டியது இருக்கு. இப்ப நான் வந்தா பிஜேபி வந்துரும்னா எப்படி? நான் தானே வருவேன். அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது. ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இல்ல. பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு பின்னாடி தான் நீக்குது. இப்ப இதுல திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்க என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே. ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 கட்சிக்கு மாறி மாறி 60 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு 5 ஆண்டு உங்க மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கறத தான் நாங்க கேட்போம். நான் சொல்றது எதையாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? நான் செய்வேன்னு சொல்றதை ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நான் என்ன சொல்றேங்கிறத கவனிங்க. என் நிறத்தை பார்க்காத, என் கருத்தை பாரு. என் சாதி என்னன்னு பார்க்காத, நான் சாதிக்க துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு. மதத்தை பார்க்காத, அதை தாண்டி நாங்க வைக்கிற மானுடத்தை பாரு. அதுக்கு போடு. நீ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிற, நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ காசு பணம் காரை வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க முக்கியம். நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் நஞ்சில்லாத சோத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த நினைப்பு உனக்கு இருந்தா என்னோட நில்லு, இல்லைன்னா யாரு கூடவாது நில்லுங்கிறத நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கணும். அதனால அது இந்த தேர்தலில் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு எளிதா இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போறது சாத்தியம் இல்லை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.